வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள்வொரு நற்சிந்தனையில் மார்ச் 11 இன்றைய சிந்தனையில் உண்மையான துறவு என்பது என்ன அப்படிங்கிற ஒரு பொருள் பற்றிய சிந்தனையை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். உறவு துறவுன்றோம். இந்த துறவு என்பது ஏதோ காஷாயம் கட்டிக்கிட்டு உத்திராஜத்தை போட்டுக்கிட்டு ஷடாமுடியை போட்டுக்கிட்டு போயிடுறாங்களே அதுதான் துறவு, வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்களே அதுதான் துறவுன்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. அதுதான் இன்றைய சிந்தனையில் சொல்கிறார். ஏன்னா மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றீர், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வீர்கிறார் மகர்ஷி. இப்போ இந்த மண் மேலே தான் இருக்கோம். மண்ணை விட்டுட்டு எங்கே ஓட முடியும்? துறந்துட்டு அடுத்த வேளை பசிக்குதுன்னா சோத்தை தின்னு தானே ஆகணும். சாப்பிடாமல் இருக்க முடியாதே. ஆனால் அந்த துறவுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல. உழைக்காமல் பிழைக்கிற ஒரு கூட்டம் ஆண்டிகள்பாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு சாரார் இருந்ததுனால உண்மையான துறவுங்கிறது என்னன்னே தெரியல. அதாவது சும்மா வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டா யாரோ சோத்தை கொடுத்தா தின்னுட்டு உட்காண்ட்ருக்கிறது அதுதான் துறவுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி அல்ல. நம்ம எந்த ஒரு செயலில் ஈடுபடுறோம்னாலும் அங்கே லிமிட் அண்ட் மெத்தடு, அளவுங்கிற ஒன்று முறைங்கிற ஒன்று, இந்த ரெண்டை கடைப்பிடிச்சிட்டோம்னா அதுதான் துறவுன்றார் மகர்ஷி. அப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார். சோறு வேகுது, வேகட்டும்னு விட்டோம்னா என்ன ஆகும்? சட்டி தீஞ்சு சோறு தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் சோறு வெந்த உடனே அதை இறக்கிடுறோம். அப்புறமா அதை பாத்திரத்தை அடுப்பில் நம்ம வைக்கும்போது வெறுங்கையில் தான் பாத்திரத்தை தூக்கி வச்சு தண்ணியோடு வைக்கிறோம். உலை கொதிக்குது, அரிசியை போடுறோம், சோறு வைக்கிறோம். ஆனால் இறக்கும்போது வெறுங்கையிலையே இறக்குறோம்? இல்லை, துணியை பிடிச்சி இறக்குறோம். ஏன்? கை சுட்டு போடும். அந்த துணிக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் உறவு? இறக்கி வச்சோன்னா தூக்கி அங்கிட்டு போட்டுறோம். அதுபோல் ஒவ்வொரு செயல்லையும் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எப்படி துரியாதீதத்தில் இருக்கிறோம் ஆனால் இல்லை, உறக்கமும் விழிப்பும் மற்ற நிலையில் யோகங்கிற நிலையை மகரிஷி சொல்கிறாங்களோ அதுபோல் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் கூட எப்படி தாமரை குளத்தில் தாமரை பூ இலை எல்லாமே இருந்தாலும் கூட அந்த இலை மேலே தண்ணி பட்டதுன்னா உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரியே அது உருண்டு ஓடுதுனாக்க அங்கே ஒரு பசை இருக்குது அந்த இலையில். அந்த பசையின் காரணமாக அந்த இலையில் தண்ணி ஒட்டாது, உருண்டு ஓடி போயிடும். அதுபோல் நம்ம இறைப்பற்றில் இறை நிலைங்கிற அந்த செயல் விளைவு நீதியாகிய பசையை நம்ம எப்பவும் நினைவில் கொண்டோம் அப்படின்னம்னாக்க எதுலேயும் ஒட்ட மாட்டோம். அதுதான் ஒட்டுறதுங்கிறது என்ன ஆகும்னா பற்று பாசம் ஆயிரும், பாசம் வலிக்கிறோம். ஏன்னா பற்று பாசம் இருந்தாவே எதிர்பார்ப்புகள் வரும். எதிர்பார்ப்புகள் வந்தாலே ஏமாற்றத்தில் தான் முடியும். எங்கே பற்று வருது? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், இந்த 4 பற்றுகளும். பொருள் வேணும், ஆனால் எந்த அளவுக்கு வேணும், அதை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து செயல்பட்டோம் அப்படின்னம்னா அங்கே தான் அளவுங்கிற ஒன்று, முறைங்கிற ஒன்று. ஒரு முறைங்க ஒருத்தர், நான் பழனியில் இருக்கும்போது இந்த பொள்ளாச்சி அன்பர் அருள்நிதி இளங்கோன்றவர், ஒரு பத்திர எழுத்தாளர், இந்த நம்ம வேதலோக அன்மலைய பத்திரத்தை அவர் தான் எழுதி கொடுத்தார். அவர் நான் அப்போ பழனியில் இருக்கேன். அப்போ அடிக்கடி வந்து பொள்ளாச்சியில் சேவை பண்ணிட்டு போவேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார் நமக்கு. சொல்லுங்கள் இளங்கோ ஐயா, என்ன விஷயம் அப்படின்னு. எனக்கு பொருள் துறையில் நிறைவு வேணுங்க, நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு தனார்சன் சங்கல்பம் நடத்தி கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப அதிகாரமாக கேட்டார். அவர் எப்போவுமே ரொம்ப உரிமையாக பேசுவார். அப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு பொருள் துறையில் எவ்வளோ வேணுங்கன்னு. அதுதான் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் அதுதான் தெரியல. நிறைய பேருக்கு எவ்வளோ வேணுங்கிறதான் தெரியல. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு திட்டமிடல், செயல்படுதல், வெற்றி காணல்னு இருந்ததுனாக்கா இங்கே அந்த உறவு துறவுங்கிறது சரியாக அமைஞ்சு வரும். அளவு முறைங்கிறது சரியாக வந்துடும்.
அந்த முறைங்கிறது தான் அந்த அணுகுமுறைங்கிறது தான் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங்பாங்க ஆங்கிலத்தில். அதுபோல் நம்ம எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து நம்ம வினைகளை கழிக்கிறோம். அங்கே அது எந்த அளவுக்கு முறை வச்சுக்கணும். அது இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த சோறு வேகணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் வந்தால் அவ்வளோதான். அது கூட இதைத்தான் போடணுங்கிற ஒரு முறை இருக்குது. அது எதை வேணாலும் போடுறது அப்படின்னம்னா என்ன ஆகும், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போம். அந்த ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்துனா என்னம்பாங்க. எப்படியும் படுத்து போர்வையை போத்திக்கணும் அவ்வளவுதானே அப்படிம்பாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு திட்டமிட்ட நிலையில் நம்ம அந்த போர்வையை போத்துறோம்னா கூட அது எந்த முறையில் நமக்கு படுக்கை அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை போத்திக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க டைம் வேஸ்ட் இருக்காது. எந்த இடத்துலையும் நம்ம ஒரு குழப்பம் இல்லாமல் அது ஒரு உறுத்தல் ஆகாமல் தூங்குறதுக்கு வசதியாகவும் போயிடும். அது இல்லைங்கும்போது தான் இப்படி சரி போத்திக்கிட்டு படுக்கலான்னு படுத்த உடனே என்ன ஆகும், கால் வெளியில் தெரியும். ஐயையோ என்னடா கால் வெளியில் தெரியுதே, சரி திரும்பி கால் பக்கம் இழுத்து விட்டான்னா தலை வெளியில் தெரியும். இப்படியாக ஒரு குழப்பத்திலேயே அதுலேயே தூக்கம் வராமல் போயிடும். எந்த நோக்கத்துக்காக போர்வை எடுத்தாலும் அந்த போர்வை அவ்வளவுதான், அது சுருண்டு போயிடும். அப்புறம் தூக்கம் வராமல் தவிப்பான். இதனால தான் எப்போவுமே திட்டமிட்டு வாழணுங்கிறார் மகரிஷி. அந்த திட்டமிடாதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தனிநபர்கள் குழப்பம், குடும்ப சிக்கல், சமுதாய குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பற்று தான். அப்போ அந்த உறவும் துறவுங்கிறது அளவு முறை அப்படிங்கிற ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு செயல் செய்யணும்னாக்க மனம் உணர்ச்சி வயப்படாமல் ஆல்ஃபா அலையில் பீட்டாவிலேருந்து ஆல்ஃபாவில் வரணும். அப்படி வந்தால் தான் சிந்தனை செய்து எந்த இடத்துலையும் பற்று இல்லாமல் நம்ம கடமைக்காக கடமை செய்தல். பொருள் வேணும், எவ்வளோ வேணும், எப்படி வேணும், புகழ் வேணும், ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளே இருக்க திறமைகள் வெளிப்பெறும். அப்போ அதில் அளவுங்கிற ஒன்று முறைங்கிற ஒன்று நம்மளாகவும் தேடிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக பிறருடைய பாராட்டு தான் புகழ் என்பது. அதே மாதிரி நமக்கு ஒரு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும். அவன் போய் பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராகவோ பிரின்ஸிபாலாவோ ஆகணும்னா முடியாது. இதுதான் அந்த அதிகாரங்கிறதுல ஒரு பற்று வச்சிட்றேன் மனுஷன். ஏன்னா ஒரு பிரின்ஸிபாலை பார்க்குறேன், பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கும்போது ஆகா அவர் சொன்னால் எல்லோரும் கேட்டுக்கிறாங்கன்னு உடனே நம்மளும் அப்படி ஆகணும் அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது ஒவ்வொருத்தருக்கும். அதில் ஒரு பற்று வந்துடுது. அல்லது அதை அப்படியே அவன் படிச்சிருந்தா அந்த பிரின்ஸிபாலுங்கிற ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டாலும் எதுக்காக அந்த உத்தியோகத்தில் உட்காந்துருக்கோங்கிறத மறந்துடுறேன். அந்த அதிகார போதைங்கிறது தன்னை உயர்வாக கருதி கொள்வது, மற்றவங்களெல்லாம் தாழ்வு, இது எல்லாமே கடைசியில் பார்த்தோம்னா வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லேயும் விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம், துன்பம், ஐயையோ அப்படி தான் போயிடும். அதே மாதிரி புலனின்பம், உணவு சாப்பிட்றோம்னா எதுக்கு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிடணும், ஏன்னா நாக்குக்கு அடிமையாகி போயிடுறேன், அதில் பற்று வச்சிடறேன். அந்த உணவில் அதிலிருந்து விடுபடணும். பசி துன்பத்தை போக்குவதற்காக உணவு உண்றோம், ருசிக்காக இல்லை. அந்த விழிப்பு நிலை இருக்கணும். அளவுங்கிற ஒன்று முறைங்கிற ஒன்று. இப்போ ஒரு நாயை எடுத்துக்கிட்டோம்னா கூட அது என்ன, ஏதோ எங்கேயோ கிடைச்சதை சாப்பிட்றோம், தின்னுவிட்டு அப்புறம் அது அதிகமாக போயிடுச்சுங்கிறது அது உணர்வுக்கு தெரியுது. அஞ்சறிவு ஜீவனுக்கு போய் புல்லையோ என்னத்தையோ கடிச்சிட்டு ஓய்னு வாந்தி எடுத்து அந்த உணவையெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் தானாகவே. ஏன்னா இது எனக்கு ஒவ்வாது அப்படிங்கிறது தெரியுது. அதுபோல் ஆனால் அந்த மனிதன் மட்டும் அப்படி இல்லை. பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு போட்டு வகுறு கும்முன்னு இருக்குது, ஒன்றும் முடியலைன்னு உடனே அதுக்கு ஒரு சோடா வாங்கி போடு, அதுக்கு ஒரு டைஜஷன் மாத்திரைக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடு, இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. அப்படியெல்லாம் கூடவே கூடாது. அப்போது வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னாக்கா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இளமை காலத்தில் 35 வயசு வரைக்கும் நமக்கு வித்துக்குழம்பு உற்பத்தி, அதன் பிறகு 35 வயசுக்கு மேலே வித்துக்குழம்பு உற்பத்தி குறைஞ்சி போயிடுச்சுங்கும்போது உயிர்த்துகள் எண்ணிக்கையை குறைஞ்சிரும். அப்போ உயிர்த்துகளுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் குறைஞ்சி போயிடும். அப்போ உடல் இயக்கத்துக்கு மன இயக்கத்துக்கு பற்றாக்குறையாயிரும். இந்த அளவுங்கிற ஒன்று முறைங்கிற ஒன்று, உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த 5ல் அளவு முறை மீறாமல் மாறாமல் முரண்படாமல் பார்த்துக்கங்கிறதுக்காகத்தான் நமக்கு காய்கல்ப பயிற்சிங்கிற ஒரு பயிற்சியில் சொன்னார் மகரிஷி. நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அதை எப்படினாலும் நம்ம கடைப்பிடிப்போம், நடைமுறைப்படுத்தலான்னு பார்த்தாலும் கூட சில நேரத்தில்
தடுமாற்றம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால் ஆச்சு இதனால் ஆச்சு. இது ஒன்றா கருவமைப்பு பதிவுனாலையாக இருக்கலாம், இல்லை சுற்றுப்புற சூழல்னால் ஏற்படலாம், இல்லை பிறர் மன தூண்டலால் ஏதாவது மாட்டிக்குவோம், ஏதாவது ஒன்றில் வந்துடும். அப்போ தான் மகரிஷி சிந்தனை பண்ணி இந்த பஞ்சேந்திரிய தவங்கிற ஒரு தவத்தை கொடுக்குறார் மகரிஷி. நீங்கள் இந்த பஞ்சேந்திரிய தவத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல விளைவறிந்த விழிப்பு நிலையில் எந்தவித எதிர்பார்ப்பும் ஏமாற்றமின்றி செயல்படும்போது விளைவு வெற்றி நிச்சயம்னார். இப்போ எந்த ஒன்றிலையும் அளவுங்கிற ஒன்று, முறைங்கிற ஒன்று, அது மீறாமல் மாறாமல் முரண்படாமல் பார்த்துக்கணும். அதிகமாக பண்ணினோம்னாலும் நமக்கு சிரமந்தான் வருது, அலட்சியப்படுத்திட்டோம்னாலும் சிரமந்தான் வருது, அதே போல் முரண்பாடாக அனுபவித்தோம்னாலும் சிரமந்தான் வருது. இது எல்லாமே திட்டமிடாத ஒரு செயல்கள் காரணமாக மனித குலத்தில் ஏற்பட்ட ஒரு பழக்கப்பதிவுகள். அதையெல்லாம் மீட்சி பெற வச்சு விளக்க வழியில் வாழணுங்கிறதுக்கு தான் மனவளக்கில் யோக பயிற்சிகளை மகிழ்ச்சி கொடுத்துருக்கிற அத்தனை பயிற்சிகளும் நமக்கு இந்த தாமரை இலை தண்ணீர் போல் நம்ம பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் வாழணும். நம்ம வினைகளை கழித்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான் இத்தனை விஷயங்களும். அதில் பற்று கொள்ளாமல் எதில் பற்று வைக்கணும், இறைப்பற்றில் இருக்கணும். அந்த இறைப்பற்றுக்கு போயிட்டோம் அப்படின்னம்னாவே நம்ம அந்த செயல் விளைவு நியதியை மறவாமல் இருந்து நம்முடைய செயல்களில் ஒழுங்குமுறையோடு செயல்படும்போது எந்த இடத்துல தடமாற்றம் வராது. அதுதான் துறவுங்கிறதுக்கு அர்த்தம். சும்மா காசாயத்தை கட்டிக்கிட்டு புத்ராஜத்தை போட்டுட்டு ஓடி வீட்டை விட்டு கடமைகளை மறந்துட்டு ஓடி போகிறதுனால எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி, பிறவிகள் தோறும் துன்பம் தான் வருங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிறவியில் எல்லாவற்றையும் தூய்க்கலாம். பொருள்களை ஈட்டல், காத்தல், தூய்த்தல், மற்றவருக்கும் அளித்தல்ங்கிற முறையில் சொல்கிறார் மகிழ்ச்சி. அது பொருள் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே. அப்போ அந்த வகையில் நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நிறைவான முறையில் யாருக்கும் எந்த வகையில் நம்ம வாழ்க்கைக்காக பிறர் துன்புறுத்தாமையும் துன்புற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழும்போது அந்த பற்றுங்கிறதுக்கு வராது. ஆனால் சாதாரண மனநிலைகளில் அந்த மனவளக்கலைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, பயிற்சிக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்ன உடனே யாரும் ஒரு மனிதர்கள் பேர்லேயோ பொருள்கள் பேர்லேயோ புலன் இன்பத்துலேயோ இல்லை அதிகாரத்துலையோ எதில் பார்த்தாலும் பற்று வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் எதிர்பார்ப்பு அனைத்தும் ஏமாற்றம் தான். ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னாவே நம்முடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் நமக்கு துரியாதீத தவம் கொடுத்த உடனே இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்ளணும். அப்படி இந்த துரியாதீதத்தில் நீங்கள் செட் ஆகிட்டீங்கன்னா அந்த உறவுங்கிறது என்ன, துறவுங்கிறது என்ன அப்படிங்கிறத ஆத்மானுவமாக உணரும்போது எந்த இடத்துலையும் சர்க்கிள் இல்லாமல் வாழ முடியுங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சி தோன்றார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.